அனைவருக்கும் வணக்கம். 30 ஆண்டுகள் கழித்து ஒன்றாகவும் இரு கிரகங்கள் இணைய போகிறார்கள். யார் அவர்கள்? மீனராசியில் தற்பொழுது சனி பகவான் பயிற்சியாகி உள்ளார். சனி பகவானும் புதனும் இருவேரும் இணைந்து 30 ஆண்டுக்கு ஒரு முறை இணைகிறது. மிகப்பெரிய ஒரு பலன். இந்த 3 ராசிகளுக்கும் மிகப்பெரிய யோகத்தையும் அவங்களுடைய வெற்றியாக இந்த காலம் அறிவிக்கப்படுகிறது. ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் கற்றுக்கொள்கிறோம். அடிக்கடி ராசியோட மாற்றத்தையும் கிரகங்களுடைய மாற்றத்தையும் ஒன்றாக மனித வாழ்க்கையின் தாக்கத்தை ஏற்படுகின்றன. சிலருக்கு யோகமாகவும் அமையும். சில சமயங்கள் கிரகங்கள் சேர்க்கை மிகவும் அரிதாக நிகழும். அப்படி நிகழும் கிரக சேர்க்கையின் இன்னும் ஆழமான தாக்கத்தை உண்டாக்கலாம். அந்த வகையில் நவக்கிரகங்கள் நீதி கடவுளாக கர்ம வினையின்படி அவரவருக்கு அளிப்பவராகவும் கருதப்படுபவர் சனி பகவானே. சனி பகவான் ஒவ்வொரு செயலும் ஏற்ப பலன் தருவதோடு வாழ்க்கையில் நல்வொழுக்கம், பொறுப்பு, அதிகாரம் மற்றும் பொறுமையை கற்று தருபவர். அதே வேளையில் கிரகங்களின் இளவரசனாக கருதப்படுபவர் யார்? புதன். அந்த புதன் பகவான் புத்திசாலித்தனம், பேச்சு திறமை, படிப்பு, வணிகம் ஆகியவற்றின் காரத்துவம் இருக்குதுங்க. இதில் ஏற்கனவே சனி பகவான் 30 ஆண்டுகள் கழித்து மீனராசியில் பயணித்து வருவார். இந்த நிலையில் புதன் ஏப்ரல் 11ஆம் தேதி இந்த மீனராசிக்குள்ளார நுழைகிறார். இதனால் மீனராசியில் புதன் சனி இருவரும் இணைகிறார்கள். இந்த நிகழ்வு மிக அற்புதமானது. ஏப்ரல் 11 இந்த செயற்கையின் தாக்கம் அனைத்து ராசிகள் வாழ்க்கையிலும் ஒரு நல்ல ஒரு காணப்படும். குறிப்பாக அந்த 3 ராசிகள் நம்ம இந்த வீடியோல பாக்குறோம். யார் அந்த 3 பேருக்கு ரொம்ப நல்ல நிலைமைக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, முதல் ராசியாக காலச்சக்கரத்தின் 2ஆம் வீடான ரிஷபத்தை நாம இந்த நேரத்துல எடுத்துக்கொண்டோம். ரிஷபம் கால தத்துவத்தின்படி உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிற மீனராசி இருந்தாலும் ரிஷபத்துக்கு லாபஸ்தானம் என்று அறிவிக்கப்படும் வீடு மீனம்தான். அந்த 11ஆம் வீட்டில் சனியும் புதனும் சேர்க்கை நிகழ்கிறது. இதனால் இந்த ராசிக்காரங்க வருமானத்தின் நல்ல உயர்வு ஏற்படும். புதுசா ஒரு தொழில் தொடங்குறீங்கன்னா நல்ல வாய்ப்பு கிடைக்கும். நல்ல தொழில் தொடங்குறதுக்கான நேரம். வணிக ரீதியான எதிர்காலத்தில் நல்ல லாபத்தை பெறுவீங்க. புதியதா ஒரு அக்ரிமெண்ட் சைன் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பிசினஸ் ரீதியா நீண்ட காலமாக சிக்கலில் இருந்த பணம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். புதிய நட்புகள் கிடைக்கும். நட்பின் ரீதியாக நல்ல நிதி ஆதாயம் கிடைக்கும். பொருளாதார ரீதியான முன்னேற்றம் இருந்தாலும் பணிபுரிபவர்கள் தங்கள் வேலை சரியான நேரத்தில் முடிக்க முயற்சி செய்ய வேண்டும். ஏன்னா சனி பகவானுடைய 3ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்க்கறதுனால சில லேசினஸ் கண்டிப்பா இருக்கும். கவனக்குறைவு இருப்பதை தவிர்த்து கொண்டால் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். மேலே கொடுக்கப்பட்டுள்ள அடுத்த ராசியாக தனுசு ராசி. இப்போ காலச்சக்கரத்துக்கு எடுத்துக்கிட்டா இது 8ஆம் வீடு. தனுசு ராசி 4ஆம் வீடான மீனத்தில் சனி பகவானும் புதனும் அமர்ந்திருக்காங்க. இந்த ராசிக்காரர்கள் சொத்து விஷயத்தின் நல்ல பலனையும் தொழில் வாழ்க்கை மிகச் சிறப்பாகவும் இருக்கிறது. பணிபுரியும் அலுவலகத்தில் ப்ரொமோஷன் இல்லாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு புதிய ப்ரொமோஷன் வழங்குவாங்க. வணிகத்தில் முதலீடு செய்ய இக்காலம் சிறந்த காலமாக இருக்கும். இருந்தாலும் இந்த முதலீடு விஷயங்கள் சற்று கவனமாக யோசிச்சு செயல்படுங்க. அனுபவசாலியிடம் ஆலோசனை பெற்று செய்தால் நல்ல லாபத்தை பெறலாம். நிதி நிலை உயரும். பல வழியிலிருந்து உங்களுக்கு பணம் வந்து சேருகிறது. 3வது ராசியான மீனராசி. மீனராசி வீட்டிலேயே ஜென்மஸ்தானத்தில் சனி பகவானும் புதனும் சேர்ந்திருக்கிறாரு. சற்றே உங்களுக்கு தாற்பயம் குறைவாக இருக்கும். ஆளுமைக்கான முடிவுகள் இருக்கும். ஒவ்வொரு முடிவும் இனி வலுவா இருக்கும். புதுசா ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா வாய்ப்பு நிச்சயம் கெட்டும். சிலருக்கு பதவி உயர்வு, வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. ஜென்மஸ்தானத்திலேயே வேலை கிடைக்காம இருந்தீங்கன்னா மீனராசி நேயர்களுக்கு நிச்சயமா வேலை கிடைச்சிடும். டெஃபினட்டா கிடைச்சிடும். அது மூலியமா மீண்டும் நீங்க வந்து பழைய நிலைமைக்கு ஓரளவுக்கு உங்களால பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த புதன் சனி சேர்க்கை இருக்கும்போது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தவற விடாதீங்க.
வணிகர்கள் தங்களது வணிகத்தை விரிவாகவும் செய்யும் வாய்ப்புகளை பெறுவீர்கள். திட்டமிட்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றிகரமா நடக்கும். நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலைகள் உங்களுக்கு வெற்றிகரமா செயல்படுத்துவாங்க. நீங்க ஒரு முதலாளியா இருந்தா உங்க தொழிலாளி உங்க பேச்ச கேட்பாங்க. நீங்க ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா முதலாளி உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பளிப்பார். முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து கடினமாக உழைக்கக்கூடிய மீனராசி நேயர்கள் வெற்றி நிச்சயம். ஆகவே இந்த 3 ராசிகளுக்கும் மிகப்பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுப்பார். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. பயனுள்ள வீடியோவாக இது அமைந்திருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். நம்மளுடைய கோதை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜாதக பார்க்கும் விருப்பமுள்ள நேயர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை நீங்கள் கான்டாக்ட் செய்து கொள்ளலாம். குறைந்த கட்டணமாக வாங்கப்படுகிறதுங்க. நன்றி, வணக்கம்.